என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. இன்னும் ஸ்பெஷலாக வந்து கம்ஃபாக்காக பண்ணோம். கம்ஃபா பாய்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு இந்த ஒயிட் பேர்லிங்ஸ் மீனெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களோட ஏம் என்னென்னா 10,000 பீசஸ் வந்து நம்ம ஃபார்மில் ஸ்டாக் இருக்கணும் பீட்டாஸ். இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கேமரா பார்க்குறாங்க அந்த லாஸ்ட்டில் ஜூம் பண்ணுங்க அப்படியே. அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஃபார்ம். ஓகேங்களா, அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபார்ம். வணக்கம், விவசாயின் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாயின் பார்வை அக்வாட்டிக்ஸில் தான் இருக்கோங்க. ஆமாங்க, என்னடா அது ஃபார்மையே ஒரு மாதிரி பாதி மாற்றிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய அப்டேட்ஸ் பண்ணோம் இந்த ஒரு சென்ற ஒரு 1 மந்தில் வந்து நம்ம அதுக்காக வீடியோவுமே நம்ம போடல பெருசாக. ஏன்னா வேலைகள் போயிட்டே இருந்தது நம்ம ஃபார்ம் அப்டேட்டிங்க்கு, அதனால் பெருசாக வீடியோ போடல. நம்ம இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபார்ம் அப்டேட் பண்ணதும் ஸ்டாக் என்ன இருக்குங்கிறது எல்லாம் ஒரே வீடியோவை போட்டுடலாம் தான் நான் யோசித்தேன். பட் அது போட்டோம்னா கிட்டத்தட்ட 30-35 மினிட்ஸ் வீடியோ போயிட மாட்டிருக்கு. அவ்வளோ லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இந்த 2 வீடியோவை போட்டுட்டோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபார்மில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபார்ம் வெளியிருந்தே நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படியே வெளியிருந்தே நான் காமிக்கிற போகிறேன். நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயினாக சீட் போட்டோம். வெளியே வந்து முன்னாடி நம்ம ஃபார்ம் மட்டும் தான் சீட் இருந்துச்சு, வெளியே வந்து சீட் போடாமல் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து சீட் போட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணோம். இந்த கேட்டு இதெல்லாமே அப்டேட் பண்ணோம். கேட்டு, காம்பவுண்டு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா விஷயம் அதில் வந்து அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்ன பண்ணுறோன்னு. ஸோ இது எல்லாமே நம்ம அப்போ பண்ணது தான். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு இது ஒரு முன்னாடி வந்து ஒரு மண் போட்டிருந்தோம். நம்ம நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். போட்டிருந்தோம். அது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம காரை போட்டு ஸோ காம்பவுண்டெல்லாம் வச்சு சீட்டெல்லாம் போட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் இங்கே போட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டேங்க் மெயினாக வெளியே கொண்டு வர்றதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங்கு அதெல்லாமே இங்கே கொண்டு வந்துடலான்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த டேங்க் பற்றி சொல்லணுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த டேங்க்குக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது, நம்ம அதை யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதான் டேங்க்குக்குன்னா அந்த பெரிய நம்ம ஒரு மான்ஸ்டர் டிஸ்பிளே டேங்க் வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த காரை போட்டு இதெல்லாமே வந்து நம்ம மேசன் விட்டு நம்ம வந்து கட்டி வந்து இது 12 ஃபீட்டுக்கு வந்து நம்ம இது செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து டேங்க் வச்சு டிஸ்பிளே பண்ணுறோம். பட் இந்த டேங்க் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கோம். பட் இதுலேயுமே ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அது உங்ககிட்ட சொல்கிறத விட பண்ணிட்டு சொல்கிறோம், அப்போ தான் வந்து அது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிட்டு சொல்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இதுலேயுமே ஒரு சின்ன சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, பெரிய சேஞ்சாகவே ஒரு சேஞ்சு ஃபுல்லாக பண்ண போகிறோம். அது வந்து இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல இந்த டேங்க் இருக்குது. ஸோ டிஸ்பிளே டேங்காக இது இருக்குது. பட் டிஸ்பிளே அளவுக்கு அது அந்த அளவுக்கு இதாக இருக்குன்னா தெரில. பட் இது வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்கு இது வந்து மெயினாக இது பண்ணியிருப்போம். அப்புறம் அப்படியே நம்ம ஃபார்முக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக ஃபார்முக்குள்ளே வந்து நம்ம முன்னாடி இப்போது இதில் பெரிய அப்டேட் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ரேக் எல்லாமே வந்து நம்ம போட்டோம். ரேக் எல்லாமே இப்போ இந்த ரேக் வந்து வச்சு டேங்க்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 3 ஃபீட் டேங்க்ஸ் தான், 3 ஃபீட் டேங்க் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து நம்ம இது கம்ஃபாஸ்க்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். கம்பாஸு அதே மாதிரி எஸ்ஆர்டிஸ் போட மாட்டோன்னு இல்லை, பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கம்பாஸுக்காக தான் இது ரெடி பண்ணது. ஸோ இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு டிஸ்பிளேக்காக பிளான் பண்ணோன்னா நம்ம இப்படி தான் வச்சிடலான்னு இருந்தோம். மொத்தமாக வந்து 1 2 ரேக்கு பின்னாடி 2 ரேக் அப்படி வச்சிடலாம் பார்த்தோம். பட் எங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இப்படி பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் வாங்கலை, இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இங்கேயும் பார்த்துக்கலாம் நம்ம ஃபிஷ்ஷை. இதுலேயும் வந்து இந்த மாதிரியும் இங்கே இந்த சைடு வந்து இப்படியும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸு நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இங்கேயும் வந்து நம்ம ஃபிஷ்ஷுகளெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கு, நமக்கு இந்த இடமும் நம்ம நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் இதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த ரேக் செட்டப் தான் பயன் பண்ணியிருந்தோம். இந்த ரேக் செட்டப் எதுக்காகனா நம்ம கம்ஃபாக்காக தான் மெயினாக ஸ்பெஷலாக வந்து கம்ஃபாக்காக தான் பண்ணோம். கம்ஃபா பாய்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட்டு இந்த ஒயிட் பேர்லிங்ஸ் மீனெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் பேர்லிங்ஸில் பீஸு அதே மாதிரி ஹெட், அதோட ஹெட் குவாலிட்டி பாருங்கள்
நான் சொல்கிறத விட இந்த 2 பீஸோட இது டுவல் டோனு, இது வந்து நமக்கு ஒயிட் பேர்லிங்ஸ், 2ஓட ஹெட் பேர்லிங்ஸ், அந்த மார்க்கிங் எல்லாமே பாருங்கள், அந்த ஆக்டிவ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சைஸ் பார்த்தா சின்னதாக இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் இது கிட்டத்தட்ட 4 இன்ச் மேலே இருக்கும். அதோட ஹெட் குவாலிட்டி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்க, அதே மாதிரி வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நீங்கள் கேட்பீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா இதோட சைஸுக்கு இதோட குவாலிட்டிக்கு ஏற்ற நல்ல ப்ரைஸு, அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். அது வந்து நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் விசாரிச்சதில் பண்ணதில் இந்த குவாலிட்டி, இந்த இது வந்து நல்ல ப்ரைஸு. உண்மையிலே அதோட சைஸ் 4 இன்ச்சு, அதோட ஹெட் குவாலிட்டி, அதோட ஆக்டிவ் எப்படி இருக்குது பாருங்கள். மீனே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. அதே மாதிரி இவன் வந்து நமக்கு ஸ்பெஷலாக ஒரு வந்திருக்கேன். நிறையா இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க தம்பியை, ஜிபி கம்ஃபா சூப்பராக இருக்கார். இவருமே இருக்காங்க ஜிபி கம்ஃபா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, சூப்பராக இருக்குது மீன். நல்லா அந்த பேர்லிங்ஸ் வந்து தலையில் நான் கரெக்டாக அந்த கோடு கோடு மாதிரி போட்டால். ஆனால் நம்ம பாருங்கள், நம்மளை பார்த்தாலே நம்ம கூட ஒரே விளையாட்டாக இருக்கும். ஜிபி கம்ஃபா இருக்குது. இந்த மாதிரி கம்ஃபாஸ் வந்து நிறையா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கே இந்த லைனில் ஃபுல்லாகவே கம்ஃபாஸ் தான். மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் அப்டேட்டில் இங்கே இப்போதைக்கு டேங்க் காலியாக இருக்குது. நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாக் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வீடியோ ஆட் பண்ணிடுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கூட பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே அது வந்து சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸுக்கு வந்து நம்ம என்னென்னமோ செட்டப் போட்டோம். பட் ஃபைனலாக வந்து இவங்க தான் கடைசியாக செட்டப்பில் வந்து இவங்க தான் நின்றுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பீட்டா ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு நியர்பை ஒரு 1000 பீஸ் அந்த அளவுக்கு எடுத்தோம், போயிடுச்சு. நிறைய பீசஸ் வந்து வந்தோடனே அப்படியே வந்த நாளே வந்து வர எல்லோரும் நிறைய பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பீட்டாஸுக்காக இந்த புதுசாக செட்டப் போட்டிருக்கோம். ஸோ பீட்டாஸுக்காக இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 3 ரேக் வச்சுருக்கோம்ல, இது வரைக்குமே பீட்டாஸுக்கு செட் பண்ண போகிறோம். இது வரைக்குமே நம்ம பீட்டாக் செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா எப்போவுமே குவான்டிட்டி வந்து அந்த 1000 பீசஸ் வந்து மினிமம் 1000 பீசஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நியர்பை எங்களோட ஏம் என்னென்னா 10,000 பீசஸ் வந்து நம்ம ஃபார்மில் ஸ்டாக் இருக்கணும் பீட்டாஸ். அதுதான் நம்மளோட ஏமு. பட் அது எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. எல்லாம் ஒரு கோல் செட் பண்ணுறது தப்பு இல்லைல்ல, அந்த மாதிரி கோல் செட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. பட் ஃப்யூச்சரில் இருப்போம். ஆனால் நீங்கள் 1000 நல்ல குவான்டிட்டிங்க. உண்மையிலே வந்து நிறைய பேர் நல்லா இது வந்து என்னென்னா கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு கூட சொல்லலாம். நிறையா இருக்குது. இன்றைக்கி நைட்டு கூட ஒரு அண்ணா வந்து எடுத்தாங்க. நிறையா இருக்குது, நல்லா எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எங்களோட ஆசை கூட. நல்லா செலக்ட் பண்ணி நீங்கள் திருப்தியாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹோல்சேலாக ஜஸ்ட்டு சும்மா சொல்லிடுறேன், நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நான் சொல்லிடுறேன். அதுவுமே ஒரு அப்டேட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கஸ்டமர்ஸுமே வந்து இப்போ 100 பீஸ் எடுத்திங்கன்னா 100 பீஸுமே நீங்கள் பிடிச்சதாக ஹேண்ட் பிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஹோல்சேல் கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது, அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டேங்குக்குமே நமக்கு வந்து இது வர மாதிரி, ஹீட்டர் வர மாதிரி, நம்ம ஹீட்டரு எதானாலும் போடுற மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் செட்டப் போடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பாருங்கள். இங்கே எல்லா முன்னெல்லாம் எலக்ட்ரிக்கல் செட்டப் போடாமல் இருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் செட்டப் போட்டோம். இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் செட்டப் இருக்கும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட். ஏன்னா எலக்ட்ரிக்கல் செட்டப் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. நம்ம ஹீட்ரு போடுறோம், ஹீட்டர்னால் கண்டிப்பாக வந்து லோடு இழுக்கும். ஸோ அப்படி லோடு இழுக்கும் போது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எல்லா கேபிளெல்லாம் ஹெவி கேபிள் அது போட்டு நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் நமக்கு ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. இங்கே இருக்குது, அங்கே பாருங்கள், அங்கே இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ரொம்ப நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு போட்டு எம்சிபி போட்டு இங்கே சேஃப்டியாக நமக்கு ஏதாவது இதுனா நமக்கு இங்கே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கும். ஏதாவது ஓவர்லோடு இழுக்குது அப்படின்னா, எம்சிபியோட கான்செப்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓவர்லோட் ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். நமக்கு முன்னாடியெல்லாம் என்னென்னா ஓவர்லோட் ஆகும்போது என்னென்னா கரண்ட் வந்து நமக்கு இதாகிறக்க ஆரம்பிச்சது, பேர்ன் ஆகல. நமக்கு எல்லா வீட்லையும் ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஆகுது நம்ம வீட்டில் நார்மலாக நடக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒயரிங் ப்ராப்ளம் வந்து நீட்டாக வந்து நம்ம பண்ணிட்டோம். ஈவன் நம்ம நியூ டேங்க்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த புது டேங்க்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நீட்டாக பண்ணிட்டோம். எல்லாம் புதுசாக பண்ணி நல்லாமே செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம ஆக்சிஜன் நம்ம போடுவோம்ல, மோட்டர், ஆக்சிஜன் மோட்டர் வந்து செட்டப் பண்ணி மேலே பைப் வச்சு கீழே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவுமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம இது பண்ணுறதுனால இந்த இதுக்கு மட்டும் இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். தென் இதுதான் வந்து மெயினாக அப்டேட்டு. இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஃபார்மில் வந்து நம்ம சிசிடிவி செட் பண்ணிட்டோம். எதுக்காக சிசிடிவின்னு கேட்டிங்கன்னா வந்து
மெயின் பர்பஸ் வந்து நமக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். அதுதான் வந்து மெயின் பர்பஸ். ஃபிஷ்ஷை வந்து மெயினாக மானிட்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. இந்த 2 விஷயத்துக்காகவுமே பண்ணியிருக்கோம். ஏன்னா சிசிடிவி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஈவன் எல்லார் வீட்லேயும் இருந்துக்கிறதுமே பெட்டர் தான். பட் ஓகே தான், சிசிடிவி போட்டுக்கிறது நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ். அதேமாதிரி ஃபிஷ்ஷையும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், என்ன நடக்குது ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து ஃபார்ம் அப்டேட்டு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்மில் ஒய்ஃபை போட்டோம். ஒய்ஃபை செட்டப்பு நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஈவன் என்ன சொல்கிறது, இந்த இடம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக ஏன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ எடுத்து அப்லோட் பண்ணுறது ஏதாவதுனா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒய்ஃபை இங்கேயே வந்து நாங்களே யூஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒய்ஃபை செட்டப்பு போட்டிருக்கோம். இது எல்லாமே ஃபார்ம் அப்டேட்டிங். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நீங்கள் முன்னாடி வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம முன்னாடி இருந்திருக்காது. இந்த இது வந்து நம்ம அடிச்சிருக்க மாட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு இது மாதிரி மாதிரி ஒரு ஃப்ரேம் அடிச்சிருக்கோம். இந்த ஃப்ரேம் எதுக்காகனா நம்ம மேலே ஏதாவது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம், டிஸ்பிளேக்காக வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது பாக்ஸஸ்ஸு, பேக்கிங் பாக்ஸஸ்ஸு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் ஃபார்ம் அப்டேட்டுன்னு சொல்லலாம். நிறையா விஷயத்த வந்து நிறையா சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டேன். ரேக் அடித்தோம், இது பீடாக் செட் பண்ணோம், வெளியே வந்து கேட் அடித்தோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய எங்களுக்கு அப்படியே ரிலீஃபாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் நல்லா இருந்தது அந்த இடம்லாம். ஒன்றொன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்துல அப்டேட் ஆகிட்டு வரும்போது நம்ம இங்கே முன்னாடி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா, சும்மா அந்த வீடியோ நான் போட சொல்கிறேன் வீடியோ எடிட்டர்கிட்ட, அதை கண்டிப்பாக போடுங்க. அந்த இடம் பாருங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா, இதையும் பாருங்கள். எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது ஹாப்பின்னு சொல்ல முடியும். என்ன ஃபீலிங்னே தெரிலங்க. அது ஹாப்பியாக இல்லை என்னன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. அது நல்லா இருக்குது. அது அப்படியே அந்த மிக்ஸ்டு ஃபீலிங்ஸை வந்து அப்படியே போகிற போக்கில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இன்னொன்று மெயினான விஷயம். நீங்கள்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாண்டு இருந்தது. 3 பாண்டு நம்ம இருந்தது. நம்ம பாண்டு வந்து நமக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒன்று பாண்டு இருந்தது. இந்த 3 பாண்டுமே இங்கே இருந்தது. 1 2 3. பட் அந்த பாண்டை நம்ம எடுத்தனால தான் இது வைக்க முடிஞ்சது. பட் அந்த பாண்டை வந்து நம்ம உடைக்கலை. அப்படியே எப்படி சொல்கிறது, கழட்டிட்டோம். நீட்டாக வந்து அப்படியே கழட்டி அதை வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம். அதையுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே நாங்கள் பண்ணல. அப்படியே நீட்டாக கழட்டி எடுத்து போய் வெளியே வச்சுருக்கோம். அதுலேயுமே நம்ம ஃபிஷ் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பாண்டெல்லாம் நமக்கு ரொம்ப அது சென்டிமெண்டலாக தெரில. அது ஏன்னா ஸ்டார்டிங்கில் வச்சது ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக டச்சு இங்கே எடுக்கவே கூடாது தான் பிளான் பண்ணோம். பட் இங்கேருந்து எடுத்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி தான் அது எடுத்தோம். ஸோ எடுத்து வெளியே வச்சுருக்கோம். அதுவுமே வந்து உடைக்காமல் எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணி எடுத்தோம். ஆனால் எடுத்து எப்படியும் நல்லபடியாக சேஃப்டியாக வெளியே கொண்டு போய் வந்து பத்திரமா வச்சுருக்கோம். அதுலேயுமே நம்ம ஃபிஷ் விட்டு யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கேம் உள்ளே மட்டும் போடலாங்க. இங்கே ஒன்று போட்டிருக்கோம், அந்த லாஸ்ட்டில் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம்ல, டிஸ்பிளே டேங்க்கு, இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கோம். மேலே டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வச்சுருக்கோம். அப்படியே வந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேயே இருக்குது, அந்த லாஸ்ட்லேயே இருக்குது. சரி, அப்படியே இன்னொரு விஷயத்தை வாங்க பார்த்துட்டு வரலாம். அப்படியே போகலாம் வாங்க. என்னடா எங்கடா இந்த இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே கேட்குறீங்க. வாங்க, அங்கே நம்ம ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். எங்கடா இவனை எத்தனை தூரம் கூட்டிகிட்டு வரான்னு நினச்சிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆமாம், இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம போர்டு வச்சோம் நம்ம இதுக்கு, நம்ம ஃபார்முக்கு இதெல்லாம் வைக்கும் போது. ஆனால் நைட்டு செம வாட்டுங்க. அந்த குழியை பறித்து காங்கிரீட்டை போட்டு நிறுத்துறதுக்குள்ளே செம வாட்டு. இப்போ நல்லா ஹெவியாக நின்றுச்சு போர்டு. நம்ம இந்த விவசாயின் பார்வை அக்வாட்டிக்ஸ், இந்த ஃப்ளவர் ஆன் ஃபார்ம், கலர் மீன் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்டு இதெல்லாம் வைக்கும்போது அதை தெரில. முன்னாடி சொன்னாதாங்க என்ன ஃபீலிங்னே தெரில. ஹாப்பியாக இல்லை எதுன்னே தெரில. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தெரில. அது அப்படியே ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி
பார்த்துட்டு இப்படி போகும்போது அப்படியே தெரில இப்படி ரோடு கிராஸ் பண்ணும்போது டெய்லி கண்டிப்பாக போர்டை பார்த்துருவோம். போர்டு பார்க்காம இந்த ரோட்டே கிராஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்னே தெரியல, டெய்லி பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்போம். அது அவ்வளோ ஒரு இது. ஸோ நம்ம ஃபார்மை இப்படி வந்துட்டு நீங்கள் இந்த ரோட்டில் தான் வருவீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபார்ம். இப்படி உள்ளே வந்து திரும்பினோடனே நிறைய பேர் அப்படியே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிடுறீங்களாமா. அப்படி போகாதீங்க. அந்த லாஸ்ட் அந்த லைட்டு தெரியுறதில்ல, கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிங்க. இல்லை காலையில் நான் வீடியோ போட சொல்கிறேன், ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போவே தெரியுதா இந்த இடம்னு? அந்த இடம் தான். அப்படியே அந்த போர்டுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிமெண்ட் சீட் போட்ட ஒரு செட்டு தெரியும். அதுதான் நம்ம ஃபார்மு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரில என்னன்னே தெரிலங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ இது வந்து இந்த போர்டில் இதுவுமே ஒரு புது அப்டேட் தான். பட் இன்னும் அடுத்தது வந்து நிறையா பிளான் பண்ணியிருக்கோங்க. இன்னும் கம்ப்ளீட்டெல்லாம் ஆகலை. ஃபார்ம் ஒர்க் வந்து நிறையா ஃபார்ம் ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ஃபார்ம் நம்மளுது. தெரியுதுல்ல? இங்கே நானும் கேமராவில் பார்க்குறேன். அந்த லாஸ்ட்டில் ஜூம் பண்ணுங்க அப்படியே. அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஃபார்மு. ஓகேங்களா? இந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபார்மு. இங்கே வரவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே சிம்பிளாக முடிச்சிட்டு டக்குன்னு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக போச்சு. ஒன்றுன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்குன்னு. இந்த ராக் அடிக்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு, டேங்க் பண்ணுறது ஒரு ப்ராசஸ்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒரு ப்ராசஸ் போச்சு, வெளியே செட்டு போடுறது ஒரு ப்ராசஸ்ஸு, அப்புறம் வெளியே காரை போடுறது, அந்த இதில் ஒரு நம்ம அந்த டிஸ்பிளே டேங்க் வைக்கிறது ஒரு செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போச்சு. அதில் தப்பு பண்ணோம், அந்த தப்பை கரெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணோம். அப்புறம் கேட்டு போடுறது ஒன்று, கேட்டு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணுறாமா, காம்பவுண்ட் வைக்கிறது, எல்லாமே ஒரு ப்ராக்ரஸ் போயிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பட் அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த அப்டேட்டுக்காக, அடுத்த ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம ஒரு சில இல்லை நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது பெண்டிங்கு. ஓரளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்ம் புதுசாக அப்டேட் பண்ணது. நீங்கள் சொல்லுங்கள், நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கா, இல்லை பார்க்குறக்கு அப்படியே தான் இருக்கா, நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை அப்படியே தான் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபார்முக்கு நிறையா பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஃபார்முக்கு வந்து நிறைய பேர் வராங்க, பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஃபார்முக்கு ஃபிஷ் வாங்குறீங்களோ உங்கள் கண்டிப்பாக சும்மா வந்து பாருங்கள், எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஏதாவது நாங்கள் இதில் பண்ணுறது இந்த மாதிரி அப்டேட்டிங்காக இருக்குல்ல, அப்போ பண்ணுறோம்ல, இதில் தான் நீங்கள் பார்த்து இதில் தப்பாக தெரிஞ்சால் இதில் இப்படி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நாங்கள் அதை மாற்றி எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சஜஷன் சொல்கிற மாதிரி, மென்டார் மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க தாராளமாக. ஆனால் ஒன்று நீங்கள் வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு அவைலபிளாக இருக்கீங்களான்னு வந்துடுங்க. அதே மாதிரி ஃபார்மில் வந்து மார்னிங் 8லேருந்து நைட் 10 PM வரைக்கும், 8 AM லேருந்து 10 PM வரைக்கும் ரெகுலராக வந்து நாங்கள் இருப்போம். நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபார்மை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி நீங்கள் இங்கே வாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 1 month வந்து எங்களால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 97% கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். அந்த 1-2-3% வந்து அந்த 3% அப்படியே கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது எங்களால் ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன், அந்த நாரே சுச்சுவேஷன் வரும்போது எங்களால் நிறைய ஒர்க்கு கண்டினியூஸாக ஒர்க் போயிட்டு இருந்தாலும் எங்களால் பண்ண முடியல. ஸோ சாரிங்க, அதையுமே நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம். சப்போஸ் யாருக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால் அதை வந்து நம்ம மன்னிச்சிடுங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அதை முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணிடுவோம். அதனால தான் நம்ம ஃபார்மில் ரெகுலராக இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டோம். மார்னிங் 8 AM to நைட் 10 PM நீங்கள் எவ்ரி டைம் ஃபார்ம் இஸ் ஓப்பன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, பண்ணலாம். ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாக் அப்டேட் என்னென்ன நம்ம ஸ்டாக் இருக்குது இப்போதைக்கு இருக்கிற காமிக்கிறேன். பட் இன்னும் 2 days நிறைய ஸ்டாக்ஸ் வரப்போகுது. அதிகமாக நான் வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இப்போது அதை வந்து நம்ம வீடியோவில் பேக்ரவுண்டில் போட்டுறேன், எப்படி இருக்குது, என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே ஆட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை இப்போவே எடுத்துடலாம். அதை அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன அதாவது சப்போஸ் ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னென்ன ஃபிஷ் நமக்கு புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ரேட்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.